நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஈஸியாக லேடிஸ் செய்கிற ஒரே டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி தோசை தான் நம்ம சொல்லுவோம். நம்ம அரிசி உளுந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ரேஷியோவில் நம்ம வந்து பார்த்து தான் மாவு அரைப்போம். பட் அந்த மாதிரி பண்ணியுமே சில இட்லிலாம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப கல் மாதிரி ஒரு மாதிரி நல்லாவே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். நம்ம மிச்சமாகிற ஒயிட் ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளை சாதத்தை ஒரு கைப்பிடி எடுத்து அரிசி அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த மாவில் போட்டு அரைச்சிருங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பாட்டு வெள்ளை சாதத்தை நீங்கள் வந்து மாவு அரைக்கும் போது மிக்ஸ் பண்ணி அரைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நல்லா இட்லி வந்து நீங்கள் சுடும்போது நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும். இதே மெத்தடை தான் நீங்கள் ஆப்பத்துக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தடையே நீங்கள் இதுக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். இட்லியில் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வரும், தோசையுமே நல்லா வரும். நல்லா ஒரு கைப்பிடிக்கு வெள்ளை சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைச்சி பாருங்கள். உங்களுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு